ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஹெச் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தாம்பரமில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபிஷ் தீம் பற்றி. ஸோ அதில் வந்துட்டு நான் ஃபிஷ் எல்லாம் எப்படிலாம் இருக்குது, அதே மாதிரி எந்தெந்த வகையான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு பார்ட் 2. அதாவது எந்த மாதிரி ரைட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க, அதே மாதிரி எத்தனை ரைட்ஸ் இருக்குது, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்களுக்கு வரைக்கும் எந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எக்ஸிபிஷனில் வந்துட்டு நியூவாக வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸு. அது என்னன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க, அதுவும் லோ பட்ஜெட்டில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ட் 1 வந்துட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஆக்சுவலாக டபுள் டக்கர் வந்துட்டு எங்கே போட்டிருக்காங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அதாவது ரயில்வே கிரவுண்டில் தான் வந்துட்டு இந்த செட்டப் வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய செட்டப்லாம் வந்துட்டு லீவ் அப்போ வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் செட் தீமில் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. குட்டி பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியான ஒரு ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை தான் நான் வந்துட்டு பார்ட் 1 நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தபடியாக ஃபிஷ் அந்த தீம்க்கு அப்புறமா என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நான் வந்துட்டு பார்ட் 1லையும் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறமா வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்ப்ரிங் ரோல், அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் காஃபி, இது எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3D ஹவுஸ் வந்துட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மிரர் ஹவுஸு, இது எல்லாமே வந்துட்டு கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு ரைடுக்கு தான் அவர் வந்துட்டு போவார். அதே மாதிரி என் பசங்களும் அதே மாதிரி தான். 3 பேரும் சளைச்சவங்க கிடையாது. ஆனால் இதில் நான் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. அதாவது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சின்னப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்துட்டு பயம்தான் ஜாஸ்தியாகுது. அதே ஒரு மாதிரி ஒரு உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து வாந்தி வர மாதிரி ஆக வச்சிருது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தோடனே என் வீட்டுக்கார் வந்துட்டு ரொம்ப என்னை வந்து இது பண்ணுவார். என்னமோ அவங்க ரொம்ப பயப்படுற மாதிரியும். அதெல்லாம் அவங்க பயப்படவே மாட்டாங்க. நான் தான் உக்காந்துட்டு பயந்துட்டு உக்காந்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா அப்படி ஒரு மாதிரி ரைட் மாதிரி ஸ்விங் மாதிரி போயிட்டே இருக்கும். டக்குன்னு சுற்றிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது. எப்போவுமே எங்கன்னா தீம் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போனோம்னா நான் கண்டிப்பாக பாதியில் ஏறவே மாட்டேன். என் பசங்க, என் ஹஸ்பண்ட் ஏறதை வச்சு நான் வந்து ஹாப்பியாக பார்த்துப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும். அவங்களும் அடிக்கடி அடுத்தடுத்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இந்த ட்ராகனுக்கும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு, நான் வீடியோ எடுக்கிறேன், வீடியோ யார் எடுப்பா, நானும் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த லாஸ்ட் ரோவில் தான், எங்கே உட்காராதீங்கன்னு சொன்னால் அங்கே தான் அவங்க உட்கார்ந்தாங்க. ஆனால் கடைசியில் ரொம்ப ஸ்பீடாக போகி ரொம்ப டெட் எண்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அதை வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டார் அவர். என்னமோ நான் மட்டும்தான் பயப்படுற மாதிரி, அவங்கெல்லாம் வந்துட்டு பயப்படாத மாதிரி தான் வந்துட்டு ஒரு லெவலில் கெத்து மெயின்டைன் பண்ணுவார் அவர். ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது என்னென்னா ஒரு சில ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதனால தான் வந்துட்டு, ஏன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்துட்டு நான் போகலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் டோக்கன். ஃபஸ்ட்டு 70 இருந்தது, இதுக்கப்புறம் இப்போ 80 ஆயிடுச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா 100 இருக்குது. அதே மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிக்கெட்டே வந்துட்டு 100 ருபீஸ் தான் டிக்கெட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 20 ருபீஸ் 10 ருபீஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் இருக்கும்போது வந்து அந்த 360 டிகிரிலாம் வந்து அந்த இதில் இல்லை.
இந்த ஜெயண்ட் வீல் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். ஆனா, என்ன விடவே இல்ல. எங்க 3 பேருமே வந்துட்டு வலுக்கட்டாயப்படுத்தி, என்ன வந்து கம்பல் பண்ணி, என்ன ஏற வச்சுட்டாங்க. இது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா, மேலேருந்து கீழ இறங்கும்போது அடி வயித்தெல்லாம் கலக்கிடும். ஸோ, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். பரவால்ல, இது வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க 3 பேருமே. ஸோ, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, எங்க தாம்பரமே நாங்க வந்து டாப் வியூல பார்த்துட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கோயிலு, நெறைய லைட் செட்டிங்கோட சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோன விடல. ஏன்னா ஃபோனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி எங்கள விட. இது வந்து டாப் வியூல வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு கீழ குனிஞ்சு பார்க்குறேன். இது வந்து எம். சன் ஆஃப் மகாலட்சுமில வந்துட்டு விவேக் வந்து மேலேருந்து இருக்கும்போது கீழ குனிஞ்சு பார்ப்பாரு. அந்த லுக்கு, அந்த ஃபீல் வந்துட்டு கண்டிப்பா நான் உணர்ந்தேன். அவ்வளோ ஒரு பயமா இருந்துச்சு. அப்படியே கண்ணு மட்டும் தான் கொஞ்சம் கீழ இறக்குனேன். மத்தபடி தலையெல்லாம் கீழ இறக்கவே முடியல. அவ்வளோ ஒரு அ மரண பீதியில இருந்தேன் நானு. ஸோ என்ன மாரி ஜெயண்ட் வீல்ல டாப்ல வந்து நின்னுட்டு அப்புறம் கீழ பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட ஃபீல் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. நான் கண்ண மூடிக்கிட்டேன். நான் இறுக்கமா கண்ண மூடிக்கிட்டேன். ஏன்னா, அது இறங்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் இதுல. எங்க போனாலும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த அப்பளத்த விட மாட்டாரு. கப்புன்னு புடிச்சுப்பாரு. எனக்கு என்னமோ இது மேல அட்ராக்ட் போகாது. நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆக்சுவலா என் 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 ஹஸ்பண்டு, என் பசங்க மட்டும் தான் வந்து அதெல்லாம் சாப்பிடுவாங்க. பஜ்ஜி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கோலா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஸோ ஏன்னா நமக்கு நம்மள பத்தி தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா, இந்த ரோலும் வந்துட்டு அந்த பக்கத்துல இருக்கிறது வந்து ₹50. ஸோ இது வந்து பசங்க அதாவது அப் டூ 10 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு இதில பண்ணணும். ஆக்சுவலா இதுவும் கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. உள்ள வந்துட்டு ஃபுல்லா சைக்கிளிக் மாரி சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ச ஜ அதாவது ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது அப்படியே ரோல் ஆகும். இது கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கிறதுனால அவ்வளவா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணா. என் பையன் தான் வந்துட்டு இங்க போக விடல. ஸோ அப் டூ 10 இயர்ஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு எப்படி போகணும்னு தெரியல. அதனால நான் சொன்னேன் இது மாரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வைம்மா. அது அப்படியே ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு பெரிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த இது ஸ்விங் மாரி பண்ணது, அப்புறம் டிராகன், அதுக்கப்புறம் ஜெயண்ட் வீலு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வேற எதுவும் இல்ல அவ்வளவா. அ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இது மாரி இருக்கும். அந்த ஜுராசிக் பார்க் அந்த இது டிராகன்லேயே பெரிய டிராகன் ஒண்ணு இருக்கும். அது வந்து தான் இப்போ ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ₹70லேருந்து ₹80 வரைக்கும். இப்போ சின்ன பசங்களுக்குன்ட்டுனா கார் இருக்கு, அப்புறமா பைக் இருக்கு, அதுக்கப்புறமா ஜம்பிங் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த ஃப்ராகு இது எல்லாமே வந்துட்டு சின்ன பசங்களுக்கு இருக்கு. ஸோ ₹50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ட்ராம்போலின் அந்த 2 அந்த மிக்கி மவுஸ் மாரி ஜம்ப் பண்ணி போவோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. இவ்வளோதான் இருக்கு இந்த தீம் ரைட்ஸ்ல. நாங்க இங்க தாம்பரத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அடிக்கடிக்கு இந்த மாரிலாம் போடுறாங்க. ஸோ நெறைய பிளேஸஸ்லாம் வந்துட்டு இந்த மாரிலாம் போடணும். பிகாஸ் பசங்க வந்துட்டு ஒரு 6 நாளா ஸ்கூலுக்கு போயிட்டு அ மந்த்லி வந்துட்டு அவங்க ப்ரெஷர வந்துட்டு சந்திக்கிறாங்க. எவ்வளோ டெஸ்ட்டு, எவ்வளோ எக்ஸாம், எவ்வளோ படிக்கிறது எல்லாமே வந்துட்டு மூளைக்குள்ள போட்டு அப்படியே இதுவாயிடும். ஸோ அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணிக்க, ரிலாக்ஸ் ஆகிக்க, இது மாரி ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி எல்லா பிளேஸ்லயுமே வந்துட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பரவால்ல செலவு ஒரு நாள் வந்துட்டு 2000 அப்படி ஆகுமா? பரவால்ல பசங்க வந்துட்டு ஃபோன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம, ப்ரெஷர் இல்லாம இருக்காங்களா? அதுவே போதும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் நெனச்சேன். ஸோ என் பொண்ணு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 3D வந்துட்டு ஸ்னோ இருந்தது. அது நாங்க போல. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போகல. இது வந்துட்டு இந்த பால்ஸ் நம்ம எந்த இடத்துலலாம் போடுறோமோ, அந்த நம்பர்லேருந்து ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ, அத வந்துட்டு நம்ம கிஃப்ட்டா தருவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாதது தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அது நான் தெரிஞ்ச விஷயம் தான் அது. எப்பவுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது கிடைக்காது. அது எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு நீங்க இந்த மாரி இடத்துல போம்போது, நெறைய பெரிய ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வின் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. பெரிய கிஃப்ட் வாங்கிட்ட மாரி என் வீட்டுக்காரர் வந்துட்டு இத குடுத்துட்டு, "இந்தாம்மா நான் கஷ்டப்பட்டு வாங்கி சம்பாதிச்ச அந்த ஒரு கிஃப்ட்டு வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு. "நல்லா பத்திரமா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாரு.
அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மிரர் ஹவுஸு. ஆக்சுவலா இதில நெறைய மிரர்லாம் வச்சிருப்பாங்களாம். ஸோ, அதில வந்து நமக்கு வேற மாரி நம்ம தெரிவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க, உள்ள என்ட்ரன்ஸ்ல போகும்போது. ஆக்சுவலா இந்த பக்கம், அந்த பக்கம் வந்துட்டு டிமாண்டி காலனி, இந்த பேய்ங்கலாம் இருந்தது. நமக்கெல்லாம் வந்துட்டு கோவை சரளா மேம் சொல்ற மாரி, "ஏய் பேய்னா டர்ரு போலடி" அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரி தான் நாங்கலாம். நானு என் பசங்க எப்படின்னு தெரியல. அவங்கலாம் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. ஸோ, ஆக்சுவலா இது வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருது. அதுக்கப்புறமா இந்த கண்ணாடில நம்மளோட வியூ வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு குண்டா தெரியுது. அதுக்கப்புறமா ஹைட்டா தெரியுது. இது எல்லாமே வந்துட்டு அந்த மிரரோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த மாரி நம்மள ஆக வைக்குது. இந்த ஃபேஸ் வந்துட்டு கோணைக்கா, மூக்கு வந்து கோணையா, கழுத்து வந்து நீட்டமா, இந்த மாரிலாம் வந்துட்டு நெறைய ஒரு ஃபன்னாண்ட இருந்துச்சு. ஏய் இவன் பாப்பா பயமாங்கடா. ஏய் இந்த பையன் பாப்பா. ஏய் காமி விஷால். ஏய் விஷால் கடா. இது பின்னாடி நில்லு. சிரிப்பு சத்தம் பார்த்துட்டு நாங்க சிரிச்சேன்னு நெனச்சுக்காதீங்க. அவங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் அவ்ளோ ஒரு ஹை வால்யூம்ல வச்சிருக்காங்க. இது ஓவராலா இப்படிதான் நெறைய இந்த பக்கம் ஒரு 6 இருக்கு. இந்த பக்கம் ஒரு 6 இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஷாப்பிங்க்கு போயிடலாம். ஸோ, இது வந்து நம்ம விமென்ஸுக்கு தேவையான எல்லா ரப்பர் பேண்ட்லேருந்து, கிளிப்லேருந்து, ஸ்டிக்கர் போர்ட்லேருந்து, ஸ்டட்லேருந்து, இயரிங்ஸ்லேருந்து, ஸ்டோன் கிளிப்லேருந்து இது எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கு. சூப்பரா இருக்கு. அதே மாரி சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய அந்த அந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு நாள் ஒரு ரப்பர் பேண்ட் தான் போடுவா என் பொண்ணு. அதுக்கப்புறமா கேட்டோம்னா, "எங்க போட்டேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிடுவா. அதில கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். அதுக்கப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸில ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்துட்டு ₹10லேருந்து 50, ₹100 வரைக்கும் இது எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட அ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாமே இங்க இருக்கு. ஸோ, பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்லேருந்து, அந்த சீப்புலேருந்து, அதுக்கப்புறம் டைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கிளிப்பு, அந்த சீப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு அதெல்லாம் வந்துட்டு வாங்கினேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதில என்னன்னா, அ பீங்கான் கப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ₹150லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதில அந்த சைட்ல நெறைய கூட்டமா இருந்ததுனால என்னால எடுக்க முடியல. இந்த எக்ஸிபிஷன் பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருக்குங்க. ஸோ வீக்கெண்டில மண்டே டூ சாட்டர்டே வந்துட்டு 3 பிஎம்லேருந்து 10 பிஎம் வரைக்கும் இருக்கு. சண்டேஸில பார்த்தீங்கன்னா 12 பிஎம்லேருந்து 10 பிஎம் வரைக்கும் இருக்கு. என்ஜாய் பண்ணணும்னு நெனச்சிங்கன்னா, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனச்சிங்கன்னா, கண்டிப்பா வந்து வாங்க. தாம்பரத்துக்கு வாங்க. ஸோ மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா திருப்பி போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். மே, ஏப்ரல்லலாம் வந்துட்டு திருப்பி மாறும்னு நெனைக்கிறேன். இல்ல இதுவே வச்சுப்பாங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம். இது இங்கேயே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதாவது டாய்ஸு, கிட்ஸுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு இங்கேயே இருக்கு. அதுக்கப்புறமா என் பசங்களுக்கு தேவையான இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்ல தான் போனோம். ஸோ இது வந்துட்டு ₹150 சூப்பரா இருக்கு. அதாவது பாக்ஸு, பென்சில், அதுக்கப்புறம் கால்குலேட்டர், ரப்பர், ஷார்ப்னர் இது எல்லாமே வந்துட்டு ஒரே இதில இருக்கு. அதே மாரி ஸ்லேட்டும் வச்சிருக்காங்க. இதுதான் நான் சொன்னது. ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ளோ வித்தியாசமான டிசைனா கீ செயின் வந்துட்டு இந்த ஆனிமேலேருந்து, அப்புறம் அவெஞ்சர்ஸ்லேருந்து, அப்புறம் இந்த டோரா, அப்புறம் இந்த பார்பி எல்லாமே வந்துட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கர்டைன்ஸ் அந்த கார்பெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரேட் எவ்வளோன்னு தெரியல. அதே மாரி மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சைட்லேயும் வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஃபுல்லா வச்சுருந்தாங்க. அந்த சைடில் நாங்க போல. ஏன்னா இதுக்கே வந்து பட்ஜெட் எகிறிடுச்சு. அதனால அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இது கண்ல பட்டுருச்சு. இது வந்து ஊறுகாய் தேவையான ஊறுகாய், அதுக்கப்புறம் ஸ்வீட்லாம் வச்சுருந்தாங்க. எலுமிச்சை ஊறுகாய்லேருந்து, மாங்காய் ஊறுகாய்லேருந்து எல்லாமே. இது ஆக்சுவலா இது என் பொண்ணு வாங்குனா. இது வந்து ஹெட் பேண்டு ₹90 சூப்பரா இருந்துச்சு. அவளுக்கு புடிச்ச கலர் வந்துட்டு பர்பிள். ரொம்ப ரொம்ப அவளுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது.
இந்த மாரி வந்ததுன்னா, நமக்கு செலவு ஆகும்ன்னு தெரிஞ்சும் நம்ம வந்துட்டு வரோம்னா, எதுக்காக? நம்ம பசங்களுக்காக தான் இல்லையா? ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு தம்ம பசங்கள வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு தான் நம்ம நெனைப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபீட்பேக்கையும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.